வெளியில் போயிட்டு தீபாவளி ஃபண்டு கட்டி முடிச்சுட்டு மாதம் 2000 மாதிரி கட்டுற மாதிரி ஒரு ஃபண்டு போட்டிருக்கேன். போயிட்டு பக்கத்துலேயே மார்க்கெட் இருந்துச்சு, அங்கே காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். கேரட்டு, வெண்டைக்காய், முட்டைக்கோசு, கத்திரிக்காய், சௌசௌலாம் வாங்கிட்டு வந்தேன். கேரட்டு உடஞ்ச கேரட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. 1/4 கிலோ 10 ரூபான்னு சொன்னாங்க, 1/2 கிலோ வாங்கிட்டு வந்தேன். இட்லி பொடி இறக்கிறதுக்காக எல்லாம் காய வச்சுருந்தேன். பொடி ரெடி பண்ணியாச்சு. இட்லி மாவு சேல் பண்ணுறதுனால இட்லி பொடியும் கொடுங்கன்னு சில பேர் கேட்குறாங்க, அவங்களுக்காகவே ரெடி பண்ணேன். கவுண்டர் டாப்பில் உப்பு கரையெல்லாம் நிறையா பிடிச்சி போயிருந்துச்சு. நம்ம பாத்திரம் கழுவி கவுத்தி வைக்கிறனால அந்த உப்பு கரையெல்லாம் பிடிச்சிருக்க டயத்தில் என்னென்ன செய்வோம், மாதத்தில் ஒரு நாள் இப்படி ஹார்பிக் போட்டு ப்ரெஷ் வச்சு நம்ம தேய்ச்சி எடுத்துட்டோம்னா, நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டு கழுவிட்டோம்னா கவுண்டர் டாப்பை நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆயிரும். அந்த மாதிரி தான் நான் அப்பப்போ கழுவி எடுத்துக்கிறேன். நீட்டாக இருக்கும். எனக்கு கவுண்டர் டாப்பில் உப்பு கரை படிஞ்சிருந்தால் பிடிக்காது பார்க்குறதுக்கு. சிங்கை சுற்றியுமே ரொம்ப நீட்டாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். அதனால் எப்போவுமே நல்லா க்ளீனாக கழுவி வச்சுக்குவேன். சிங்க்கு, கவுண்டர் டாப் வச்சு எல்லாமேவும் பாருங்கள். இப்போ கழுவிட்டு பார்க்கவும் நல்லா எப்படி பளிச்சுன்னு நல்லா சுத்தமாக இருக்குன்னு. இந்த மாதிரி முறையில் தான் நான் கவுண்டர் டாப்பு க்ளீன் பண்ணிக்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் போடுங்கம்மா. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.